Hi friends, welcome to Flames to Fashion. Today day 63, 100 days challenge, blouse design from Kavi's wardrobe. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற saree பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த saree தான். So far நான் இது வரைக்கும் 62 sarees and 62 blouse designs வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய சேனல் போய் திரும்ப வியூ பண்ணி பாருங்கள். அதில் எல்லா டிசைன்ஸும் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இன்னும் மேலேயும் ப்ளவுஸ் டிசைன் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் வரக்கூடியதுலேயும் நீங்கள் என்னோடய ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற saree பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த saree தான். இந்த saree வந்து நான் வந்து ஆடித்தள்ளுபடியில் எடுத்தேன். என்னுடைய காஸ்ட் ஜஸ்ட் 200 தான். பட் இந்த saree நான் செலக்ட் பண்ணுறது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன் கலர் பேபி பிங்க் வித் ப்ளூ கலர் அண்டு இதனுடைய டிசைன்ஸ், இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியர் கட்டாக இருந்துச்சு பாருங்கள். ஒரு கிளம்ஸியாக ஒரு ஃபுல் கண்டினியூவேஷனாக இல்லாமல் ஒரு கிளியர் கட்டில் தனித்தனி டிசைனாக இருந்துச்சுங்களா, அது என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. இந்த டிசைன் இந்த பாருங்கள், அது மாதிரி நடுவில் எல்லோ கலர் கொடுத்துட்டு அதுலேயுமே தனியாக ஒரு இது பிரிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. பார்டர் லோயர் பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து கொடி டிசைனாக வந்திருக்கும். முந்தியில் இது அப்படியே பெரிய டிசைனாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இந்த saree நான் செலக்ட் பண்ணதுக்கான ரீசன் தெரியுதுங்களா? எனக்கு வந்து saree காஸ்ட்டு பார்க்குறத விட அதில் இருக்கிற டிசைன்ஸுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அண்ட் அதனுடைய கலர்ஸ். பட் காஸ்ட்டை விட எனக்கு டிசைன்ஸும் கலரும் தான் நான் saree எடுக்கும்போது நான் மெயினாக பார்க்குறதே. இதில் இந்த டிசைன் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சாரீக்கு நான் என்ன ப்ளவுஸ் டிசைன் பண்ணேன் அப்படின்னாக்கா பாருங்கள். அதாவது நான் இது வரைக்கும் போட்ட டிசைன்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து பண்ணுறது தான். பட் இந்த டிசைன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து உங்களுக்கு 3D டிசைன் சொல்லுவாங்க. 3D டிசைன்னா என்னன்னு தெரியுதுங்களா? இப்போ வந்து அந்த ப்ளூக்குள்ளர ஒரு ஷேப் ஸ்டார்ட் ஆகுது, திரும்ப அந்த ப்ளூக்குள்ளர இன்னொரு ஷேப் ஸ்டார்ட் ஆகுது, திரும்ப இந்த பீஸ் உள்ளர இந்த ஷேப் ஸ்டார்ட் ஆகுது. தெரியுதுங்களா? நீங்கள் வந்து டிசைனர் ப்ளவுஸில் வந்து இது வரைக்கும் நான் போட்டதை கூட நம்ம வந்து தச்சிடலாம். பட் இந்த 3D ஷேப் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இல்லை நிறையவே கேர் எடுத்து கரெக்டாக டிசைன் பண்ணி கரெக்டாக கட் பண்ணி கிட்டத்தட்ட எத்தனை பீசஸ் இதில் நீங்கள் கட் பண்ண வேண்டியது இருக்கும்? 1 2 3 4 பீசஸ். அந்த 4 பீசஸ்க்கு பைப்பிங் நீங்கள் தச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த பீசஸை வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் வச்சுருக்கணும். ப்ளஸ் அதுக்கு ஓரத்துலேயே பைப்பிங் கொடுத்தா தான் அந்த 3D டிசைன் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இப்போ இது எப்படி தெரியுது அப்படின்னாக்கா ஒரு ப்ளூ கலர் அந்த ப்ளூ கலர் உள்ள அந்த பிங்க் கலரை வந்து கொண்டாந்து வச்ச மாதிரியும் அது உள்ளர இருக்கிற மாதிரியும் தெரியும் பாருங்கள். அதுதான் அந்த 3D டிசைனோட ஸ்பெஷாலிட்டி. தெரியுதுங்களா? இது வந்து பார்க்க உங்களுக்கு சிம்பிளாக தான் தெரியும். பட் ஆனால் இதில் வேலையும் இருக்குது, இது பார்க்க நல்லாவும் இருக்கும். கை நான் ஒன்றும் பண்ணலை. பட் ஆனால் கை வந்து எம்டியாக இருந்ததுனால நான் சாரீலேருந்து கட் பண்ணி கை இதில் வச்சுட்டு இதிலேருந்து ஹேண்ட் எடுத்து சாரியில் வச்சு நான் தைச்சிட்டேன். நான் அது எப்பயுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். கை எம்டியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா சாரியிலேருந்து கட் பண்ணி எடுத்துட்டு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய பிட் எடுத்து ப்ளவுஸில் வரக்கூடிய ஹேண்ட் பிட் எடுத்து சாரியில் வச்சு நான் அட்டாச் பண்ணிவிடுவேன். நான் இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஸ்டிச்சிங் தெரியும் உங்களுக்கு அப்படின்னாக்கா இந்த டிசைன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் இந்த டிசைன் உங்களுக்கு. அண்ட் மேலும் இது போல் ப்ளவுஸ் டிசைன் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டிங்கனாக்கா ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.